விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. அது கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் ஆன உடனே பேச ஆரம்பிக்கிறதுனால எத்தனை பிராரப்தம், எவ்வளோ சிரமங்கள் வருது. சரி, மெயில் பண்ணக்கூடாது. அப்புறம் அவள் தனியாக பேசி எங்கேயாவது பீச்சுக்கு போகிறேன், பீச்சு ஏதோ நான் பீச்சுன்னு பழைய ஞாபகத்தில் சொல்கிறேன், என்னன்னு தெரியல எனக்கு. ஏதோ அங்கே போகிறா இங்கே போகிறேங்கிற இப்படி எல்லாம் போனால் 40% தான் கல்யாணம் ஆறுது அவளுக்கு, 60% நின்றுடுறது. கல்யாணம் ஆனப்புறம் கூட சகன சக்தியே இல்லை, சகிச்சுக்கிற சக்தி இல்லாட்டா அப்புறம் வாழ்நாளில் எதை சகிச்சுக்க முடியும் அவளால்? கணவன் விஷயத்தில் சின்ன விஷயத்துலலாம் கூட கோபம் வந்து டூடாது விடுறா, வேண்டாம் போங்கிறா. சக்தி அதை சகிச்சுக்கிற சக்தியே இல்லை. நீ இப்படி இருந்தேன்னா உன் பிள்ளை எப்படி இருப்பான், நாளைக்கு உன் பொண்ணு எப்படி இருப்பா? இன்னைக்கு இது மாதிரி இருக்கிற ஜெனரேஷன் இன்னும் அசுரன் மாதிரி கிளம்புற பொண்ணு பிள்ளைய இன்னும் பார்க்கல. அவ இன்னும் 15 வருஷம் கழிச்சு தான் பார்க்க போகிறா. இவாளுடைய பண்ணினது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல், அதான் வரப்போகிறது. இன்னும் 15 வருஷம் கழித்து வரப்போகிறது. அதை இப்பயே தயாராகிக்கணும். நாம் நம்ம குழந்தைகளுக்கு இப்படி வழிகாட்டினா அவள் 2 மடங்கு பாய்வா. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். இப்போ அதுக்கு தயாராகிட்டு நீங்கள் வேணால் பாஞ்சுக்கோங்க. 16 அடி பாயும் குழந்தைங்க. ஆனால் நாம் கல்யாண விஷயத்தில் பெரியவா சொன்னதுக்கு, பாக்கி மதத்தில் அப்படி இல்லை. அவள் 2 பேரோட மனசு, அவள் 2 பேரை பற்றின விஷயம் கல்யாணம். நம்ம பாரத தேசத்தில் 2 குடும்பத்தை பற்றின விஷயம், 2 ஃபேமிலி. அதனால் இந்த ரைட்ஸை அப்பா அம்மாவுக்கு தான் இருக்கணும். அவள் தான் பார்த்து பண்ணணும். உனக்கு என்னது தெரியும்? அப்பா அம்மா பார்த்து. இந்த ராமர் சீதாதேவி சொல்கிறாளுன்னு ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சொல்கிறார், என்கிட்ட ரொம்ப பிரியம் ராமருக்கு. என்ன காரணம்னு அவளே சொல்கிறா, எங்கள் மாமனார் பார்த்து பண்ணி வச்ச பொண்ணுன்னு என்கிட்ட பிரியங்கிற. இவர் தானே வில்லு உடைச்ச கல்யாணம் பண்ணிட்டார். நான் வில்லு உடிச்சார், ஜனகன் கன்னிகாதானத்துக்கு வந்தபோது வாங்கிக்க மாட்டேன்னு விட்டார். வில்ல விளைக்க சொன்னார், விளைச்சேன். இந்த கல்யாணங்கள்லாம் எங்கள் அப்பாவை கேட்டுக்கோங்கன்னு விட்டான் சுவாமி. தசரதனுக்கு சொல்லி அனுப்பிச்சு, தசரதன் சொல்கிறார், நல்ல குடும்பத்து பொண்ணு ராமா, சீதையை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னப்புறம் சரிப்பான்னாரா ராமன். அந்த சீதை சொல்கிறா, எங்கிட்ட ரொம்ப பிரியம் எங்கள் ஆத்துக்காரருக்கு ராமனுக்கு. ஏன் தெரியுமா? எங்கள் மாமனார் பார்த்து பண்ணி வச்சாருங்கிற. அப்போ அப்பா அம்மா பண்ணி வைக்க மாட்டாளா? எந்த குழந்தைகளையும் எந்த அப்பா அம்மாவும் கெடுக்கவே மாட்டான். ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் சொல்றார், குபுத்ரோ ஜாயேத கொஜிதபி குமாதா நபவதி. உலகம் முழுக்க தேடினா கெட்ட புள்ளை இருப்பானே தவிர கெட்ட தாயார் இருக்கவே மாட்டா. கொஜிதபி குமாதா நபவதிங்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியார். அம்பாளை பார்த்து க்ஷமாபண ஸ்தோத்திரம்னு ஒன்று பண்ணியிருக்க. அதில் சொல்கிறார், விதேர் அஜ்ஞானேன திரவிண விரகேன ஆலசதையா விதேயா சக்கியத்வாது தவ சரணயோகோ யாச்சுதிரபூது ததேத க்ஷந்தவியம் ஜனனி சகலோத்தாரணி சிவே குபுத்ரோ ஜாயேத கொஜிதபி குமாதா நபவதி. ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியா, நான் நிறைய அபச்சாரம் பண்ணியிருக்கேன், அபராதம் பண்ணியிருக்கேன். அம்மா நீ மன்னிச்சுடு, நீ மன்னிச்சுடுவ. ஏன் தெரியுமோ? நீ அம்மா இல்லையா? கெட்ட புள்ள உண்டு, கெட்ட அம்மா உண்டான்னு கேட்குறார். குஜிதபி குமாதான பவதி. அதனால் அப்போ இந்த ஒரு விஷயத்தை அப்பா அம்மாவோட பொறுப்பில் இருந்தால் ஓரளவு இந்த ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகும். அதனால் இப்போ இங்கே நிறையா பேர் வந்திருக்கேள், குழந்தைகளும் வந்திருக்கா, பையங்களும் வந்திருக்கா, பொண்களும் வந்திருக்கா. கூடி மட்டும் கல்யாணம் நிச்சயம் ஆன உடனே பேசவே ஆவஸ்தை மாதிரி பார்க்கவே பார்க்காது என்ன, பொன் பார்க்கவே கூடாதுன்னுட்டு ரிஷிகள்லாம் இந்த கோளாறை எவ்வளவு மனசில் வச்சுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கா பாருங்க. பொண்ணே பார்க்கக்கூடாதுன்னு கல்யாண மண்டபத்தில் தான் பார்க்கலாம். அப்படிலாம் இந்த நாளில் தீர்மானம் பண்ண ரிஷிகேஷம் ஓடிவிடுவான். அதனால தான் கல்யாண மண்டபத்தில் முதல்ல மந்திரம் சொல்லி பொண்ணை பாருங்கிற. முதல்ல மந்திரம் சொல்லி தான் பார்க்கணும்.
லௌகீகமாக முன்னாடி பொண்ணு பார்த்துட்டு வந்தால் கூட மந்திரத்தை விடாமல் மண்டபத்தில் சொல்லி வைக்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் பிரவச்சனத்தோட சாரம் என்னன்னா, என்ன சாரம்? கல்யாணம் நிச்சயான உடனே பேசக்கூடாதுங்கிறது தான் சாரம். ஃபோன் பண்ணக்கூடாது, அப்புறம் மெயில் பண்ணக்கூடாது. பண்ணினா யானை தன் தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி. குளிப்பாட்டி வைப்பான் யானையை. அதை குளிப்பாட்டி கரையில் விட்டுட்டு தான் குளிச்சுட்டு வருவோன்னு பார்க்க இறங்குவான். இவன் வந்து பார்க்கறதுக்குள்ளே 10 படி மண் எடுத்து தலையில் போட்டு. அவள் வேண்டான்னு டூறது இருக்கட்டும், பெத்து வளர்த்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு இடியாக இருக்கும், அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். கல்யாணம் ஆக வேண்டியவா, கல்யாணம் ஆகி கொஞ்சம் முன்ன இருக்கிறவா, கல்யாணம் ஆகி ரொம்ப அதியாக அன்பு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அவளும் ரொம்ப விபரீதமாக அன்பு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அவளும் சரியாகணும். கல்யாணம் ஆக வேண்டியவாளுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க வேண்டியவாளுக்கு குழந்தை பிறக்கணும். எல்லாம் இந்த அஷ்டபதியில் அவள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குழந்தை கல்யாணம் ஆக வேண்டியவா இருந்தால் இங்கே பண்ணிக்கலாம், ஆக வேண்டியவா வரல அப்பா அம்மா இருந்தால் அவா பண்ணிக்கலாம், இல்லை வேண்டியவா இருந்தால் வேண்டியவா பண்ணிக்கலாம். யாருக்காக நாம் பிரார்த்தனை பண்ணினாலும் அது அந்த அட்ரஸுக்கு போய் சேர்த்துடும். பகவான் கரெக்டாக பட்டுவாடா பண்ணிவிடுவார். எங்கே போகணுமோ அங்கே. துவாம் சித்தேன சிரம் வகன்னயம் அதிஸ்ராந்தகா விருஷம் தாபிதகாயா கந்தர்ப்பேண ஜபாதுமிச்சதி சுதா சம்பாத பிம்பாதரம் அஸ்யாங்கம் ததலம் குரு க்ஷணமிக ப்ரூக்ஷே பலக்ஷ்மீலவ கிரீதே தாசைவ உபசேவித பதம்போஜே குதः சம்பிரமः சாசசத்வசசானந்தம் கோவிந்தே லோலலோச்சனா சிஞ்சான மஞ்சு மஞ்சீரம் பிரவிவேஷ நிவேசனம் ராதாவதன விலோகன விகசித ராதாவதன விலோகன விகசித விவித விகார விபங்கம் விவித விகார ஜலநிதி நிவ விதுமண்டல தர்சன தரளித துங்க தரங்கம் மேகரசம் சிரம விலசித விடா சாததர்ஷ குருகர்ஷ வசம்பத பதன மனங்க ஹரிம் சாததர்ஷ ஹாரம் அமலதர தாரமுரஸ் தகதம் பரிலம்பிய தூரோ ஸ்புடதரவேன கதம்பகரம் தீதம் ಶ್ಯಾಮಳ ಮೃದುಳ ಕಳ್ಳೇಬರ ನೀಲನಳಿನ ಮಿವ ಪಾಟಲ ಬರ
परिशीलन मिहिर सब कुंडल शोभ रुचिर अधर पल्लव कृत रतिलोभ हरिं सादर्शा शशि किरण चुरितोदर जलधर सुंदर कुसुम सुखे अति सुंदर कुसुम सुखे तिमिरोदित मलय तिलक दिलेशो हरिं सावदर्शा मूल पुलक वरद रंतुरितं प्रतिकेलिकलाविरजी गण किरण समूह समुज्वल भूषण सुभग शरीरं हरिं सादर्शा श्री जयदेव भणित विभव प्रणमत हृदि विनिधाय हरिं रुचिरं सुकृतोदय सारो एक रसो चिरं अभिलषित विलासम् अतिक्म्यापाङ्गं श्रवणपथपर्यन्तगमन प्रयासेने वक्ष्णोः तरलतरभावं गमितयोः इदानीं राधायाः प्रियतमसमालोकसमये पपात स्वेदाम्बुप्रसमीव हर्षाश्रुनिकरगाय भजन्त्याः तत्पान्तं कृतकपटकण्डूदिविगित स्मिते याते गेहात् बहिरभिहिताडी परिजने प्रियास्त्यं पश्यन्त्याः स्मरशरसमागूतसुभगं सलज्जालज्जापि व्यगमदिव दूरं मृगदृशगाय जयश्रीविन्यस्तैः महिदैव मन्दारकुसुमैः स्वयं सिन्दूरेण द्विवर्णमुदा मुद्रितैव भुजापीडक्रीडाहत कुवलया पीडकरिणा प्रकीर्णा असद्बिन्दुः जयति भुजदण्डः मुरजितः इति श्रीगीतगोविन्द शृङ्गारमहाकाव्य कृष्णदास जयदेव कृतौ सानन्द गोविन्दो नाम एकादशः सर्गः राधा मनमोहन मेघश्याम मङ्गलधाम 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 मेघश्याम मङ्गलधाम मेघश्याम मङ्गलधाम राधा मनमोहन 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 मेघश्याम मङ्गलधाम मेघश्याम मङ्गलधाम मेघश्याम मङ्गलधाम राधा मनमोहन मेघश्याम राधा मनमोहन
शृङ्गेरुवरेणुलग्नजानामि तत्त्वं निजमात्मरूपं तन्नो नारायणतीर्थमार्यम् पठनपटादीयते ओङ्कारलट्टादिकम् यन्मूर्तेरविपूजनं हरिहरब्रह्मादिपूजास्पृतम् यत्कार्यं त्रिविधं समस्तजगतां शास्त्रार्थनिर्णायकं श्रीनारायणतीर्थसद्गुरुवरं तन्नोमि मुक्तिश्री कृष्णाकरुणालोला गोवर्धनगिरिधर गोपाल कृष्णाकरुणालोला कृष्णाकरुणालोला गोवर्धनगिरिधर गोपाल कृष्णाकरुणालोला गोवर्धनगिरिधर गोपाल कृष्णाकरुणालोला गोवर्धनगिरिधर गोपाल गोवर्धनगिरिधर गोपाल कृष्णाकरुणालोला गोवर्धनगिरिधर गोपाल कृष्णाकरुणालोला गोवर्धनगिरिधर गोपाल करुणालोला गोवर्धनगिरिधर गोपाल कृष्णाकरुणालोला गोवर्धनगिरिधर गोपाल करुणालोला गोवर्धनगिरिधर गोपाल गोपिका जीवनस्मरणं गोविंद नारायण तीर्थ सद्गुरु महाराज की जय। विठल 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 पांडुरंगा